மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா இதை தோற்று போகிற அளவுக்கு வாழைக்காயை வச்சு ஒரு சுக்கா பண்ணலாமா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக 2 வாழைக்காய் வாங்கிட்டு இந்த மாதிரி தோல் நல்லா சீவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தண்ணி சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் போட்டு அது கூட உப்பு, மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டோன்னே இறக்கிடணும். ரொம்ப கொதித்து வெந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதான். இறக்கிட்டு இப்போ நான் மசாலாக்காக மிளகு, வரமிளகாய், முந்திரி, சோம்பு, ஜீரகம், மல்லி, கொஞ்சமாக பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகாய் ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூட நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன் மறுபடியும். ஸோ அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அது எண்ணெயிலே வெந்துடும். அது கூட உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா ஸோ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பூண்டை நச்சு போட்டிருக்கேன். அவ்வளோதான். டேஸ்டியான எம்மியான மட்டன் சிக்கன் சுக்கா தோற்று போகிற அளவுக்கு வாழைக்காய் சுக்கா ரெடி. இறக்கும்போது கருவேப்பிலை போட்டு இறக்குனா அல்டிமேட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.